வணக்கம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய இந்த கலாச்சாரம், பண்பாடு, இந்த முறைகள், வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொன்று தொட்டு பல்லாயிரக்கணக்கான நூற்றாண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக நம்முடைய மக்கள் வாழ்வியலோட கலந்த விஷயம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. தீபம் ஏற்றுறதுக்கு பக்தியாளர்களும் பொதுமக்களும் நிறையா பேர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழக அரசோட இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசு, இந்து விரோத திராவிடியா மாடல் அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. என்ன காரணம்னா இந்த தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன? இப்போது இந்த தமிழ்நாடு மட்டும், இந்தியா மட்டும்ல, தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 80% மேற்பட்ட மக்கள் இந்த நம்பிக்கையுடையவர்கள், அதாவது இந்த இந்து நம்பிக்கையுடைய மக்களாக தான் இருக்கிறாங்க. இந்த திராவிடியா மாடல் அரசு என்ன செய்யுதுன்னா 20% இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மையினர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை அவமதிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நாம் எல்லாருக்குமே தெரியும், நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய தீபத்தூணில் பல நூறு ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக நம்மளுடைய மக்கள் அங்கே தீபம் ஏற்றி வழிபட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதர்களுடைய நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்க அவங்க தீபம் ஏற்றுறாங்க, அதை வழிபடுறாங்க, அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் திட்டமிட்டு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அப்படிங்கிறவர் அந்த மலை மேலே ஏறி அசைவம் சாப்பிட்டார், பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் இல்லை நான் இல்லை போல அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம்லாம் சொன்னார். இதற்கு முழுக்க காரணம் இந்த திராவிடியா மாடல் அரசு தான். இந்த திராவிடியா மாடல் அரசு தொடர்ந்து இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கையை தொடர்ந்து அவமதிக்கிறாங்க. இது நம்ம நிறையா நாள் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையோட எம்பி, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா அந்த தீபத்தை கலவர தீபம் மாற்றுறதுக்கு ஒரு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் அந்த தொகுதியில், அந்த மக்களவை தொகுதியில் ஒரு 10 லட்சம் வாக்குகள் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8 லட்சம் வாக்குகளுக்கு மேலே இந்த நம்பிக்கையுடைய மக்கள், இந்த தீபம் ஏற்றுவதில் நம்பிக்கையுடைய மக்கள் தான் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது பல்வேறு நூற்றாண்டுகளாக ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்குது, அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது, அதை நாங்கள் செஞ்சுருக்கோம், எங்களை மூத்தாதையை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யும்போது இல்லை அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, அது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போயிடும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த திமுக, இந்த காங்கிரஸ், இந்த விசிகா, இந்த கம்யூனிஸ்ட், இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் என்னன்னா இவங்க தான் மத கலவரத்தை தூண்டுறாங்க, மத துவேஷத்தை இவங்க தான் உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே ஒரு ஏதோ ஒரு தர்கா இருக்கதா சொல்கிறாங்க. இந்த தர்காவுக்கு எத்தனை ஆண்டு வரலாறு இருக்கும்? ஒரு 500 ஆண்டு, ஒரு 1000 ஆண்டு இருக்கலாம், ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த முருகனுடைய வழிபாடோ, இந்த சிவனுடைய வழிபாடோ, இந்த பெருமாளுடைய வழிபாடோ, இந்த தீப வழிபாடோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல நூற்றாண்டுகளாக, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக பல நூறாண்டுகளாக இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு எதிராக சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இது போன்ற செயல்களை தொடர்ந்து திமுக, அது கூட்டணி இருக்க கட்சிகளாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சுன்னு சொன்னாக்க நம்ம சாமி கும்பிட்றதுக்கே நீதிமன்றத்தில் போய் பர்மிஷன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நாம தான் காரணம். பெரும்பான்மை மக்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம தான் காரணம். நமக்கு எப்போ விழிப்புணர்வு வருதோ அப்போதான் இந்த அரசாங்கம் பயப்படும். இது அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறது இல்லை, நம்ம தான் ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளுடைய உரிமையை
நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நம்ம என்ன பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்லேயோ இந்தோனேசியாவிலேயோ இருக்கோமா? இல்லை, இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளுடைய உரிமையை, நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை மீட்டெடுக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த நிலை என்னைக்கு மாறுதோ அப்போ தான் நம்ம முழுமையாக இருக்கணும்னு சொல்லி அர்த்தம். அதனால் வர இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையாவது நாம் எல்லாம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த இந்து விரோத சக்திகளை தோற்கடிச்சோம்னா மட்டும்தான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து நமக்கு பிறகு நம்மளுடைய சந்ததிகள் தொடர்ந்து வழிபட முடியும். நம்மளுடைய மூதாதையர்கள் பல நூற்றாண்டுகளாக வழிபட்ட இந்த முறையை பாதுகாக்கணும்னா இது போன்ற இந்த இந்து விரோத சக்திகள் முறியடிக்கப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த மேல்முறையீடு செஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்து சமய அறநிலையத்துறை. இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை? இந்து ஆலயங்களை பாதுகாக்கிறது, இந்த வழிபாட்டு முறைகளை காப்பாற்றுறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இதுதான் வேலை. ஆனால் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த திரவிடியா மாடல் அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த இந்து விரோத இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த தூணுக்கு பேரே தீபத்தூண் தான். தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதான். எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாமெல்லாம் உணர்ந்துக்கணும். இனி வரும் காலங்கள்லையாவது நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்து விரோத சக்திகளை தோற்கடிச்சா மட்டும்தான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நம்ம காப்பாற்ற முடியும், நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.